இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் முழுவதுமாய் செய்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 12 வசனம் 4. கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். So Abram departed as the Lord had spoken unto him, and Lot went with him. And Abram was 75 years old when he departed out of Haran. Genesis chapter 12 verse 4. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, கர்த்தர் தனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படியே ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்டு போகிறான் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. அப்போது லோத்தும் அவனோடு கூட போனான், அவன் 75 வயதுள்ளவனா இருந்தான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு கர்த்தர் சொல்வதை செய்கிறோம், ஆனால் முழுமையாய் செய்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு, நிறைய விஷயத்த பண்ணுவோம், கரெக்டா தான் பண்ணுவோம், ஆனா கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு கல்யாண கார்டு கொடுக்குற அந்த விஷயத்தை எடுத்துப்போமே. நம்ம எல்லாத்துக்குமே இன்விடேஷன் கொடுப்போம், பயங்கர கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஏரியாலாம் கவர் பண்ணணும், ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த பர்சனோட வீட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு கம்ப்ளீட்டா ஒரு லிஸ்ட் போட்டு நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனா சில நேரத்துல சில இடத்துல சில தவிர்க்க முடியாத காரணங்களால சில பேரை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுவுமே எப்படி நினைப்போம் அப்படின்னா, அப்புறம் கொடுத்துக்கலாம், இந்த நாள்ல கொடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தினால மிஸ் பண்ணிடுவோம். ஆனா கடைசி வரைக்கும் அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். இது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல அவங்க நம்ம மேல வருத்தப்படுற அளவுக்கு இது கொண்டு போய் முடிச்சிரும். அதே போலத்தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ, நான் சொல்ற இடத்துக்கு போ, நான் உன்னைய பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆசீர்வதிப்பேன், இப்படின்னு அநேக காரியங்களை சொல்லுகிறார். இங்க ஆபிரகாம் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் தனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் இனத்தை விட்டு போ, நீ யார் கூட எல்லாம் இருக்கிறியோ, உன்னோட பிறந்தவர்கள், அவர்களுக்கு பிறந்தவர்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்றாரு. இங்க நம்ம ரெண்டாவது காரியம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, லோத்தும் அவனோடு கூட போனான் அப்படின்னு. இந்த லோத்து யார்? ஆபிராமுடைய சகோதரனுடைய பையன் தான் இந்த லோத்து. அப்படியானால் ஆபிராம் அறிந்தோ அறியாமலோ இங்கே தேவன் சொன்ன அந்த காரியம் மீறப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் சொன்னபடியே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் அவர் கீழ்ப்படிந்திருக்கிறாரு, ஆனால் தன்னை அறியாமல் கூட ஒரு காரியத்துல அவர் கோட்டை விட்டுட்டாரு. இது எங்க நம்ம அவருக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம தொடர்ந்து வாசனத்தை வாஸ்தா தெரியும், ஆபிரகாம் லோத்துவை விட்டு பிரிந்த பிற்பாடுதான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார். அப்படியானால் தேவன் சொன்ன காரியத்தை அவரோடு கூட வைத்திருக்கிற வரைக்கும் அவர் ஆசீர்வாதத்தை பெற முடியல. எனக்கன்மானவர்களே, இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில காரியங்கள் நம்மளோடு இருக்கும் வரைக்கும் நம்மால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், எப்படி இல்லாமோ இருந்தேன், இப்போ ஆண்டவர் என்னைய இப்படி மாத்திட்டாரு, ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற இந்த ஹேபிட்டை என்னால விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது கோபத்தை சொல்லுவாங்க. சில பேர் ட்ரிங்கிங் ஹேபிட்டை சொல்லுவாங்க. இன்னும் சில காரியங்களை குறித்து அவங்க சொல்லும் போதுல இதுல மட்டும் என்னால வெளியில வர முடியல அப்படின்னு. இது ஒரு கம்ப்ளீட்டா நம்ம செயல்படுற அர்த்தத்தை கொண்டு வருமா? கிடையாது. ஒருவேளை அந்த பர்டிகுலர் காரியத்தினால தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, கானானை நம்ம சுதந்திரிக்க முடியாமல் டிலே ஆகிட்டு இருக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம நினைக்கலாம், சில ஆசீர்வாதம் தடைப்படுது, அவ்வளவுதானே பிரதர், மற்றபடி நான் கடவுள் கூட தானே நடப்பேன், ஆண்டவர் என் கூட தானே இருப்பாரு, சோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, சில சமயங்களில் தேவனுக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படிந்து செயல்படாத காரியம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வரும்.
இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அதாவது யோசுவாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் யோசுவாட்ட சொல்றாரு, நீ ஏனாக்கியரை எல்லா இடத்துல இருக்கிறவங்களையும் அழிச்சிரு அப்படின்னு. ஆனா அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில நம்ம பார்க்கிறோம், எல்லா இடத்திலையும் தேவன் சொன்னபடியே செய்த யோசுவா காத் மற்றும் காசா அந்த 2 இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் பேரை பிழைக்க விட்டுறாரு. அவரு கம்ப்ளீட்டா அந்த இடத்துல வேலை செய்யல. இது இவ்வளவு தானே, கொஞ்சம் பேர் தானே, என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதிகாரம் 17ல நம்ம வாசிக்கிறோம், மொத்த இஸ்ரவேலரும் சவுல் உட்பட எல்லாரும் கலங்கி நிக்கிறாங்க ஒரு தனி மனிதனை பார்த்து. அந்த மனிதனை டிஸ்கிரைப் பண்றப்ப அங்க எழுதப்பட்டுள்ளது காத் ஊரானாகிய கோலியாத் அப்படின்னு. கோலியாத் என்ற ஒரு ஜெயண்ட் அந்த இடத்துல நின்னு எல்லாரையும் பயமுறுத்துறான். யாரும் அவனை நெருங்க முடியல. அவன் எங்கிருந்து வந்தவன் அப்படின்னா, எந்த காத் பட்டணத்துல ஏனாக்கியரை அழிக்காமல் யோசுவா விட்டு விட்டாரோ அந்த இடத்திலிருந்து வந்தவன் தான் இந்த கோலியாத். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நிறைய காரியங்கள் இதுதானே, இவ்வளவு தானே, நான் இவ்வளோ இதுல பிளஸ்ஸா இருக்கேன், இந்த மைனஸ் என்னை என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு நினைக்கிறோமா? அதே போலதான் மேபி நினைச்சு யோசுவா விட்டுருப்பாரு. அந்த இடத்திலிருந்து வந்த கோலியாத் ஒரு பெரிய சவாலாக நின்னா. இதே போலத்தான் நம்ம இன்னைக்கு சிறியதாக தெரிகிற அசால்ட்டா என்ற சில கவனிக்காத பாவமா இருக்கலாம், சில பழக்க வழக்கமா இருக்கலாம். எப்படி ஆகிலும் நம்ம முழுமையா அந்த காரியத்துல தேவனோடு கூட செயல்படல, தேவனுக்கு கீழ்ப்படியல அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையா வரும். ஆகையவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம செய்ய வேண்டிய காரியம் முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படணும். நாம் எப்போது அப்படி செயல்படுகிறோமோ அப்போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாய் சுதந்திரிக்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது ரட்சிப்புக்காய் நன்றி தகப்பனே. நீர் எங்களோடு பேசுகிறீர் தகப்பனே. எங்களுக்கு அநேக காரியங்களை தெரியப்படுத்துகிறீர் அப்பா. அப்பா, நாங்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, முழுமையாய் எங்களுடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த காரியத்தையும், ஒரு சின்ன காரியத்தை கூட தகப்பனே நாங்க அஜாக்கிரதையா விட்டுவிடக்கூடாது, முடியாதுன்னு நாங்க அதை புறம்பே தள்ளிடக்கூடாது. எல்லாவற்றிலும் நாங்கள் கவனமா இருந்து முழுமையாய் செய்து முடிக்க ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.